இயேசுவின் இனிதான நாமத்தினாலே இந்த மதிய வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இன்றைய நாளிலும் தேவ செய்தியினுடைய தலைப்பு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். டு நாட் worry about anything. சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆமென். நான் வாரம் முழுக்க ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்தினேன். அங்கே ஆயக்காரர்களின் தலைவனாகிய சகையவை குறித்த ஒரு செய்தி. அவன் எப்படி தடைகளெல்லாம் உடைத்து போட்டு கர்த்தரிடத்தில் சேர்ந்தான் என்ற செய்தியை தான் நான் ஆயத்தப்படுத்தினேன். ஆனால் இன்றைக்கு காலையில் ஆண்டவர் அதை மாற்றி கவலைப்படாதிருங்களை குறித்து எடுக்க சொல்லிடுறேன். அதை ஊழியக்காரரும் அங்கே பாஸ்டர் ஜெபிக்கும் பொழுது அதை சொன்னார். ஒருத்தர், நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க. சொல்லுங்கள், நீங்கள் எதை குறித்து கவலைப்படுறீங்களோ அதை கவலைப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எதை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறீங்களோ சொல்லுங்களேன் பக்கத்தில். ஏன்னா கவலைகள் வித்தியாசம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை இருக்கும். இப்போ ஐயாவுக்கு இருக்கிற கவலை பவனுக்கு இருக்காது. பவனுக்கு இருக்கிற கவலை ஃபிலோமினா சிஸ்டர் இருக்காது. ஃபிலோமினா சிஸ்டருக்கு இருக்கிற கவலை நாதன் ஐயாவுக்கு இருக்காது இல்லையா? நாதன் ஐயாவுக்கு இருக்கிற கவலை உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு இருக்கிற கவலை கீதா சிஸ்டருக்கு இருக்காது. கவலைகள் வித்தியாசம், ஆனால் கவலைகள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இன்றைய நாளில் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கிற வசனம் தான். 22 31 வரைக்கும் ஒருத்தர் வேகமாக வாசிங்கள். லூக்காவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22 31 வரைக்கும். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் 22 வாசிங்க. 22. பின்னும் அவர் தம்முடைய சீசரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளாயிருக்கிறது. 31 வரைக்கும் வாசிங்க. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டகசாலையும் இல்லை, களஞ்சியங்களும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் ஏவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருக்கிறதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டில் இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவ நிமிதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Amen. Seek the kingdom of God first, then it will be provided. Amen. நம்ம எதை குறித்து அதிகம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம்? இந்த பூமிக்குரியவளை குறித்து அதிகம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். படிப்பை குறித்து, வேலையை குறித்து, திருமணத்தை குறித்து, விசாவை குறித்து, பில்ஸுகளை குறித்து, ஆமென், பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, பிள்ளைகளுடைய வேலையை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, இப்படி தொடர்ந்து நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம்.
அல்லேலூயா. இந்த விஷயத்தில் இந்த ஆண்டவர் சொன்ன இந்த காரியத்தில் 4 காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது, எங்களுக்கு கவலை இருக்கும் பொழுது எதை அது வெளிப்படுத்துகிறது? நாம் யார் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம் என்பதை அதை வெளிப்படுத்துகிறது. உங்களுடைய ட்ரஸ்ட் யார் மேலே இருக்குது? when you worried about something, then where your trust is? உங்களுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? ஆமென். ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் கவலைப்படுறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்போ கவலைப்படுறதுனால ஏதாவது பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா? ஒருத்தரும் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. நம்மளுடைய சந்தோஷத்தை அது கரைத்து விடும். இட்ஸ் ட்ரெயின் யுவர் ஜாய். இட் டசன்ட் சால்வ் எனி ப்ராப்ளம். இஃப் யூ worried about something, it won't resolve any problem. நம்மை விசுவாசத்திலிருந்து ரொம்ப விலகி செல்ல அது காரணமாக இருக்கும். இட் காஸ் யூ டு டேக் அவே ஃப்ரம் த ஃபெய்த். ஆண்டவரிலிருந்து உங்களை தூரப்படுத்தும் அந்த கவலை. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, நீதிமொழிகள் 3:5, முழு இருதயத்துடன் கர்த்தரை வாசிங்க ப்ளீஸ். நீதிமொழிகள் 3:5, Proverbs 3:5. நீதிமொழிகள் 3:5. மைக்கில் வாசிங்க. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. Trust in the Lord with all your heart. அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய வழிகளிலே வருகிற தடுமாற்றங்களை, நம் வழிகளிலே வருகிற குறுக்கீடுகளை, நம் வழியிலே வருகிற பிரச்சனைகளை தேவன் நீக்கி போடுவார். பிரச்சனை வராமல் இருக்கலாம், இருக்காது, பிரச்சனை இருக்கும். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தவராக இருக்கிறேன். அப்போ நாம் யாரை சார்ந்து கொள்ளணும்? கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். ட்ரஸ்ட் ஆன் காட். அவ்வளோதான். எந்த ஒரு விஷயத்திலையும், உங்களை படிப்பு, பயப்படக்கூடாது. எல்லாம் ஐயோ நான் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, எனக்கு புரியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எக்ஸாம் டைமில் காய்ச்சல் வந்துடுச்சுன்னா என்னது, இது பிள்ளைகள் குறித்த ஒரு என்சைட்டி. இது ஒரு படிப்பை குறித்த, எக்ஸாமை குறித்த ஒரு பயம் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்குது. படிப்பை குறித்த, எக்ஸாமை குறித்த ஒரு பயம். பயப்பட வேண்டிய அவசியம். உங்களால் முடிஞ்ச ஸ்டஃப்பை நீங்கள் போடுங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த பாடத்தை நான் இலகுவாக விளங்க பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய முயற்சியை போடுங்கள், கவலைப்பட வேண்டாம், ஒன்றும் இல்லை. அன்றைக்கி தாமஸ் அண்ணன் சொன்னார் பாருங்க, நான் படித்தது தான் இப்போ வந்தது, ஆண்டவரை நம்பினேன். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி உதவி செய்வார் நமக்கு. ஆமென். விசேஷமாக பிள்ளைகள் வந்து பாடத்தை குறித்து பயப்படாதீங்க, எக்ஸாமை குறித்து பயப்படாதீங்க. உங்களுடைய முழு அங்கே பலத்தையும் செலுத்தி நீங்கள் படியுங்கள். கர்த்தரை இடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆமென், ஆமென். அதனால தான் சங்கீதம் 55:22 வாசிங்க. Psalms 55:22. 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஆமென். கர்த்தர் இடத்துல பாரத்தை வச்சிருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது பாரம் இருந்ததுன்னா, கவலை இருந்ததுன்னா கர்த்தர் இடத்துல வைத்து விடுங்க. பார்த்து சொல்லுங்க, put your all the burdens and weariness into your Lord. கர்த்தருடைய சமூகத்தில் வைங்க. ஆமென். இங்க பாருங்க, இந்த லூக்கா 12:25 சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கிறதுனால ஒரு முறை வளர்ந்துட முடியுமா? இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு மணி நேரத்தை கூட்ட முடியுமா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 25 மணி நேரமாக நம்ம மாற்ற முடியுமா? we cannot increase 1 hour for a day. நம்ம கவலைப்படுறதுனால. ஆமென். நம்மளால் இயன்றதைத்தான் நாம் செய்ய முடியும். அதை வந்து முழு முயற்சியோடு நீங்கள் செய்யுங்கள். அது உங்களுக்கு படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம்,
ஆமென். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கலாம், முழு முயற்சியோடு செய்யுங்கள். கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தரை நம்புங்கள், விசுவாசிங்கள். ஆமென். அவருக்கு மிஞ்சினது ஒன்றுமே கிடையாது. அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. அதனால் நாம் கவலைப்பட்டு 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 என்ன பண்ணிடுறோம்? நாம் நோயாக போயிடுறோம். கரெக்ட். அல்லேலூயா. டிப்ரெஷனுக்குள்ளே நாம தான் போகிறோம் கவலைப்படுறதுனால ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் இடத்தை விட்டுட்டு நீங்கள் என்ன முயற்சி செய்யணும் முயற்சி செய்யணும். அதுக்கு மிஞ்சினது ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அப்படி அது திறக்கப்படலைன்னா அது உங்களுக்கான வழி அல்ல, வேறு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அப்போ பிரச்சனை, இந்த கவலைப்படுற நேரத்தில் நாம் யாரை நம்புகிறோம்? கர்த்தரை நம்புகிற பொழுது இந்த பிரச்சனை எங்களை என்ன செய்ய பாதிக்காது. ஆமென். அதனால கர்த்தரை விசுவாசிங்கள், நம்புங்கள். டு நாட் worry about anything, trust in the Lord. ஆமென். பிரச்சனை வர்ற நேரத்தில் தான் ஆண்டவர் இன்னும் அதிகமாக விசுவாசிக்கணும். பிரச்சனை இல்லாத டைமில் விசுவாசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பிரச்சனை வரும் பொழுது தான் ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். பாருங்க, ஆண்டவர் இந்த உவமையில் ஒன்று சொல்கிறாரு. இங்கே காட்டு புஷ்பங்கள் ஒன்று சொல்கிறாரு. ரெண்டாவது காகங்களை குறித்து சொல்லுகிறார். ரேவன்ஸ் அண்டு ஃப்ளவர்ஸ். அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவெல்லாம் நமக்காக உண்டாக்கப்பட்டவை, சிருஷ்டிப்புகள் நமக்காக உண்டாக்கப்பட்டவை. கிரியேஷன்ஸ் வாஸ் கிரியேட்டட் ஃபார் அஸ், நமக்காக தான் உண்டாக்கப்பட்டது. அவைகளுக்காக நாம் உண்டாக்கப்படவில்லை. நமக்காக ஆண்டவர் உருவாக்கினார். நாம் பிள்ளைகளுக்காகத்தான் நம்ம எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல உணவை கொடுக்கிறோம், பிள்ளைகளுக்கு நல்ல உடுப்பை கொடுக்கிறோம், நல்ல விளையாட்டு பொருட்களை கொடுக்கிறோம், நல்ல படிப்பை கொடுக்கிறோம், நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறோம், நல்ல எதிர்காலத்தை கொடுக்கிறோம். நம்ம முயற்சி பண்ணுறோம் இல்லையா? பொல்லாதவர்களாகிய நாங்களே நம் பிள்ளைகளுக்கு நல்ல இவை அறிந்திருக்கிற பொழுது பரம தகப்பன் கொடுப்பது எவ்வளோ அதிக நிச்சயம். அல்லேலூயா. பயப்படாதீங்க. எல்லாரும் ரொம்ப பயந்து 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 ஆண்டவர் இடத்துல வச்சிருங்க. ஆமென். பிலிப்பியர் அதில் அதுதானே சொல்லுது. பிலிப்பியரில் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அங்கே பாருங்க, பவுல் சொல்கிறார் என்ன? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வாசிங்க. தெளிவான ஒரு விஷயத்தை அது நமக்கு அடிக்கடி சுட்டி காட்டுகிறது. 6லேருந்து வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. என்ன அப்போ நம்ம பண்ணணும்? ப்ரேயரில் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லி விட்டுடணும். முழு இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட சொல்லி விடணும். ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது, கவலை, நம்மளை எந்த கவலை நம்மை வாட்டி வதைக்கிறதோ அதை ஆண்டவரிடத்தில் முழுமனதாக சொல்லி விட்டு விட வேண்டும். அப்போது தேவ சமாதானம். இப்போது பிளமனா சிஸ்டர் ஒரு சாட்சி சொன்னாங்க பாருங்கள், ஜபத்துக்கு பிறகு ஒரு சமாதானம். அல்லேலூயா. இதெல்லாம் வசனத்தோடு நாங்கள் பொருத்தி பார்க்கணும். பிரச்சனை வருகிற பொழுது நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு சமாதானத்தினால் நிரப்புவார். உண்மையாக நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது. நான் முதல் முறை டிடென்ஷன் கேம்ப்ஸ் என்னை பிடிக்கும்போது நான் கையெழுத்து போடுறோம் ஹோம் ஆஃபீஸில் 2015 ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி கையெழுத்து போடும்போது அந்த ஹோம் ஆஃபீஸர் சொல்லிட்டாரு, நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா உங்களுடைய கேஸ்கள் எல்லாம் தள்ளுபடியாக்கி விட்டது, உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம். எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே உலகமே நின்றுட்ட மாதிரி ஆகி போச்சு. கலங்கிட்டேன், அழுதுட்டேன். உண்மையாக சார், உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நான் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த தனி ரூமில் இருந்தேன். உடனே முழங்கால் படிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு, ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையை ஒத்தமாக தானே இருக்கேன், ஏன் இவங்க என்னை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு, என்னை ஏன் டிடென்ஷனில் போடணும் அப்படின்னும் பொழுது ஒரு வசனத்தில் ஆண்டவர் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, வசனத்தினாலே என்னை உறுதிப்படுத்தினார். நீ தைரியமாக உள்ள போ, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அவ்வளோதான். அப்போ நான் கலங்கி போயிருந்த அந்த அடுத்த செகண்டே உற்சாகம், சமாதானம், சந்தோஷம் இருதயத்தில் ஆட்கொண்டது. உடனடியாக எல்லோரும் ஃபோன் அடித்தேன், நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் அடித்தேன். எல்லோரும் ஊழியக்காரர்கள் தான். எல்லோரும் அடித்து நான் ஜெயிலுக்கு போகிறேன். எல்லோரும் உண்மையாகவே அவங்க ஜோக் அடிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டாங்க. எல்லாருமே நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா இது மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்படி யாராவது ஹோம் ஆஃபீஸில் மாட்டி ஜெயிலுக்கு போகிறதா இருந்தால் இப்படி ஜோக்கெல்லாம் இவ்வளோ காமெடியாலாம் யாரும் பேச மாட்டாங்க. உண்மையாக அப்படி தான் எல்லாம் சொன்னாங்க. நான் அப்போ சொன்னேன், இல்லை,
ஆண்டவர் போ சொல்கிறாரு, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லியிருக்கிறார், அதனால் நான் போகிறேன். அல்லேலூயா. அது மாதிரி போன மாதிரியே அங்கே பெரிய காரியத்தை செஞ்சார். அந்த முதல் டிடென்ஷனில் 18 பேர் ரட்சிக்கப்பட்டார், தொடப்பட்டார்கள், ஒருவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நாம் இப்போ வந்த பிறகும் கரங்களை தட்டுவோம். எதுக்கு? நான் ஆண்டவர் சொன்னதை செய்கிறேன். நான் கவலைப்பட்டிருந்தேன், அங்கே ஒன்றுமே வேலைக்கு ஆகிருக்காது. நான் வந்த பிறகு பல தீர்க்கதரிசனங்களை அங்கே ஆண்டவர் பேச வச்சார். நான் அது ஒரு கடவுள் மறுப்பாளர் ஒருத்தர், திராவிடர்கள் உங்களுக்கு தெரியும், ஊரில் கடவுள் மறுப்பாளர் இயக்கம் ஒன்று இருக்குது. அந்த இயக்கத்தில் சம்மந்தப்பட்டவர் வந்தார் அந்த சிறைச்சாலைக்கு. அவரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போன பிறகு இவன் தான் இந்த கூட்டத்தை நடத்துவான் என்று சொல்லுனார். அவர் நம்பவே இல்லை. நான் கடவுளே நம்பாதவன், இல்லை நீ தான் இந்த கூட்டத்தை நடத்துவ, நான் போனதுக்கு பிறகு நான் விடுதலையாக்கி நான் வரேன், அந்த கூட்டத்தை அதற்கு பிறகு அவர் தான் நடத்த வச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம ஒன்றுத்தையும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். கர்த்தரை முழுமையாக நாம் சார்ந்து கொள்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார் இல்லையா, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியாமல் ஒரு தலைமுடி கூட விட முடியாது. ஒரு தலைமுடி விழ முடியாது. ஒரு மனுஷனே விழுந்தா எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு தெரியாமல் எது விழுந்திருக்காது, நடந்திருக்காது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஆமேன். எல்லாம் நன்மைக்கு என்று நம்ம விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அல்லேலூயா. ஆமேன். அப்போது ஆண்டவர் சிருஷ்டிப்புகளை காட்டிலும் நம்மளை தான் அதிகமாக வேல்யூ பண்ணுறாரு. ஆமேன். புரியுதுங்களா? காட் வேல்யூ மோர் தேன் இட்ஸ் கிரியேஷன். நமக்காக தான் படைப்புகளே உண்டு பண்ணினார். வாசிப்போம் பாருங்க. நமக்கு தெரிந்திருக்கிறபடி இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31 பார்க்கலாம். இந்த அடைக்கலான் குருவிகள் காட்டிலும் நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். வி ஆர் வெரி ஸ்பெஷல். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆமேன். நாங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கடவுள் ஆண்டவருக்கு நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு காட். வெரி வெரி ஸ்பெஷல் டு காட். நாட் ஸ்பெஷல், வெரி வெரி ஸ்பெஷல் டு காட். ஆமேன். அப்புறம் நீங்கள் ஒரி பண்ணுறீங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் வந்து ஸ்கூல்லேருந்து வந்து சொல்லுதுங்க, மம்மி டேடி நாளைக்கு ஸ்கூலில் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுது பிள்ளை. இல்லை இந்த ஷூவை போட்டு வர சொல்கிறாங்க, இல்லைன்னா இந்த ஃபீஸை கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு கவலை பெற்றோரை சார்ந்ததா இல்லை பிள்ளையை சார்ந்ததா? பெற்றோரை சார்ந்தது. ஆமேன். அல்லேலூயா. அந்த மாதிரி தான் பரம தகப்பன் ஆண்டவர் சொல்ல, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரம தகப்பன் கொடுப்பது அதிக நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த எல்லா படைப்புகளையும், வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், பறவைகள், மீன்கள் எல்லாம் நமக்காக உண்டாக்கினார். எந்த ஒரு விலங்கும் எந்த ஒரு பறவையும் மனுஷனை போல தேவசாயலுக்கு ஒப்பானது அல்ல. சொல்லுங்க, we are image of God. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, you are image of God. சொல்லுங்களேன், you are image of God. நீங்க தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. அலெக்சா பார்த்தா யார் மாதிரி இருக்குது? தாமஸ் அண்ணன் மாதிரி இருக்கும், அப்பா மாதிரி. அல்லேலூயா. இல்லையா? பொங்க பிள்ளைகள் யார் மாதிரி இருக்கு? உங்களை மாதிரி தான் இருக்குது. நாம் யார் மாதிரி இருக்கிறோம்? அவரை போல இருக்கிறோம். அவரை போல இருக்கிறோம். அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் இல்லையா? நாம் அவரை போல இருக்கிறன்றது அவர் சந்தோஷப்படுவார். ஏன்னா அவர் நம்மை உண்டாக்கினவர். அல்லேலூயா. ஆமேன். அப்போது பாருங்க, அதனால் ஆண்டவர் சிருஷ்டிப்பு காட்டிலும் நமக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறார். மறந்துடாதீங்க. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் போஷிக்கிற தேவன். ஆமேன். காக்கா என்ன பண்ணுதான்? கூப்பிடுதான், ஆண்டவரே எனக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாடுன்னு கொடுக்கும்போது அதை போஷிக்கிற தேவன். நமக்காக உண்டாக்கப்பட்ட காக்கைகளுக்கே அவை போஷிக்கிறார் என்றார். நம்மை போஷிப்பது அதிக நிச்சயம். God will feed you. God will provide all your needs. உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். கர்த்தர் மேலே பாரத்தை வைங்க. ஆமேன். அல்லேலூயா. மூன்றாவதாக பாருங்க, நாம் கவலைப்படும் பொழுது ஆண்டவர் யார் ரொம்ப அதிகமாக கவலைப்படுவாங்கன்னா, ஒன்று ஆண்டவரை பற்றி தெரியாத மனுஷனாக இருக்கணும், இல்லைன்னா ஆண்டவரை குறித்து சரியாக தெரியாதவனாக இருக்க வேண்டும்.
கர்த்தருக்குள் இருக்கிறோம் நாம் கர்த்தரை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட்ல வெறும் ஜெபிக்கிறது துதிக்கிறது மட்டும் இல்லை, கர்த்தர் யார், நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கவலைப்படவே மாட்டோம் இல்லையா? புரிந்து கொள்ளாதவர்கள் தான் கவலைப்படுவார்கள், தேவனை அறியாதவர்கள் தான் கவலைப்படுவார்கள். நீங்கள் நானும் யாரு? தேவனை அறிந்தவர்கள், தேவனை புரிந்தவர்கள். ஆமென். பாருங்க, ரோமர் 8:32 என்ன சொல்லுது? வாசிங்க. சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். God the Father gave his only one son for us. Won't he provide for all what you needed? ஆமென். நமக்கு தேவையான மற்றதை கொடுக்க மாட்டாரா? அவருடைய மகனையே நமக்காக கொடுத்துட்டாரே. அல்லேலூயா. அவர் உயிராய் நினைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவையே நமக்காக பலியாக்கினார். அப்ப யார் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார்? உங்களையும் என்னையும் அதிகம் நேசிக்கிறார். God loves you and me more than Jesus Christ. Hallelujah. So do not worry about anything. எதை குறித்து கவலைப்படாதீங்க. பூமிக்குரிய எதை குறித்து கவலைப்படாதீங்க. கவலைப்பட வேண்டியது ஒன்றே ஒன்று விஷயம்தான். என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறதுல நம்ம கவனமாக இருக்கணும். அதில் கவலைப்படணும். ரட்சிப்பை குறித்து கவலைப்படணும். மேலானவைகளில் கவலைப்படணும். ஆமென். ஆண்டவருடைய வருகை குறித்து கவலைப்படணும். நான் ஆயத்தமாக வேண்டும், அதை குறித்து நம்ம சிந்தனை இருக்கணும். பாருங்க, அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிவ் பிரியாரிட்டி டு காட் ஃபர்ஸ்ட். அதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முதலிடம் இருக்கிறதா? எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதலிடம் இருக்கணும். நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் படிக்கலாம், வேலை செய்யலாம், எது இருந்தாலும் நீங்கள் எந்த கட்டத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. எந்த இடத்துலையும் ஆண்டவர் விட்டுறாதீங்க. அல்லேலூயா. விளங்குதுங்களா? கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். பாருங்க, என்ன ஆண்டவர் என்ன நம்ம சொல்லியிருக்கிறாரு? நம்மை விட்டு அவர் விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. He never forsake us, never leave us. ஆண்டவர் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். நம்ம ஏன் கவலைப்படணும்? ஆமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உன்னோட தான் இருக்கிறார், நீ ஏன் கவலைப்படுற? சொல்லுங்க. God is with you. Why you are worrying for silly matters? சொல்லுங்க. சின்ன விஷயத்தை போய் கவலைப்பட்டுட்டு இருக்கிற, ஆண்டவர் உன்னோட கூட தானே இருக்கிறாரு. சொல்லுங்களேன் பக்கத்தில் பார்த்து ப்ளீஸ். ஆமென். உங்களுக்கு கவலை எதுவானா இருக்கும், ஆண்டவருக்கு சால்வ் பண்ண முடியுமா முடியாதா? நீங்கள் தான் அதை பெருசாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் பாறையில் ஒன்றுமே கிடையாது அது. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அப்போது நாம் முதலாவது என்ன செய்யணும்? கர்த்தருடைய நீதிய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, நீதியாக வாழ்கிறவர்களாக, அங்கே எல்லாவற்றிலும் நம்முடைய கம்ஃபர்ட்டை விட ஆண்டவருடைய காரியத்தில் முதலிடத்தை கொடுக்குறவர்களாக நீங்களானவர்கள். ஆமென். நம்மளுடைய கம்ஃபர்ட்டை பார்க்கக்கூடாது. பல இடங்களில் என்ன பிரச்சனை? நம்ம கம்ஃபர்ட்டை அதிகமாக பார்க்குறோம். கர்த்தருக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க முடியல? Why we cannot give the priorities to God because of our comfort zone. அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வர எங்களால் முடியல. கர்த்தருக்காக இழப்பதற்கு நாம் தயாராக இல்லை. அதான் விஷயம். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். உண்மையாக நீங்கள் கர்த்தருக்கு இழப்பதற்கு தயாராக இருந்தால் கர்த்தருடைய காரியத்தில் முதலிடம் கொடுப்பீர்கள். பல சபைகளில் இந்த விசேஷமாக இந்த வாலிபர்களுடைய விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிப்பு 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 படிப்புனே போயிடுவாங்க. டியூஷனுக்கு முதலிடம், காலேஜுக்கு முதலிடம், ஸ்பெஷல் காலேஜுக்கு முதலிடம். ஆனால் சண்டே வர்றதுக்கு டைம் இருக்காது, ஸ்பெஷல் கூட்டங்களுக்கு வர்றது டைம் இருக்காது, பைபிள் ஸ்டடிக்கு டைம் இருக்காது. உண்மையாக நம்முடைய வாலிபர்கள் கரங்களை தட்டுவோம். உண்மையாகவே அவங்க ஒரு வாரத்தில் 5 ஹவர்ஸுக்கு மேலே அவங்க கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபடுறாங்க. ஆமென். உண்மையாக எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், படிப்பில் பிஸியாக இருந்தாலும் சரி, வேலையில் பிஸியாக இருந்தாலும் சரி, டயர்டாக வந்து உட்கார்ந்தாலாவது கேட்பாங்க வசனத்தை. கரங்களை தட்டுவோம். அப்படி உண்மையாக அது வாஞ்சை, கர்த்தருக்கு கொடுக்குற முதலிடம். ஆமென். அப்போது ஆண்டவர் அதை தான் வந்து எதிர்பார்க்கிறார் இல்லையா? மத்தேயு 6:33 அதான் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை முதலாவது தேடுங்கள். ஆமென். அப்போ ஓகே. அப்போது
கொலோசியர் 3:1 சொல்லுகிறது, மேலானவைகளை நாடுங்கள். மேலானவை எது? பரலோகத்துக்குரியவர்கள் இதை குறித்து தான் நம்ம கவலை இருக்கணும். ஆண்டவர் எப்போ வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆண்டவர் 2ஆம் வருகை. நம்மளுடைய படிப்புகளோ, வேலைகளோ, பணங்களோ, சொத்துக்களோ, நம்மளுடைய புகழோ, அதிகாரமோ எதுவுமே வேலைக்காகாது. ஆண்டவர் வந்துட்டா அவருக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது என்று மட்டும்தான் அவர் பார்ப்பார். ஆமென். How is your relationship with God? Personally, how is your relationship with God? தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு கூட உங்களுக்கு எவ்வளோ தொடர்பு இருக்கிறது, உறவு இருக்கிறது, அதை தான் ஆண்டவர் பார்க்குறார். அந்த உறவு இருந்தால் நாங்கள் எதை குறித்து நாங்கள் கவலை, பூமிக்குறிகளை குறித்து கவலைப்படவே மாட்டோம். ஆமென். படிப்பை குறித்து, என் வேலையை குறித்து, என்னுடைய விசாவை குறித்து, திருமணத்தை குறித்து. சில பேர் காலநிலை கூட கவலைப்படுவாங்க. ஐயோ இன்னைக்கு துணி துவைச்சி போட்டேனே, இன்றைக்கி மழை பெஞ்சா எப்படி இருக்கும், அந்த கவலை கூட இருக்குது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே இன்னைக்கு இந்த மழையை நிப்பாட்டுங்க ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வானங்கள் அடைக்கப்படுவதாக, மழை பெய்யாதபடி நம்ம பல நேரங்களில் செஞ்சுருக்கிறோம். கவலை, ஒரே கவலை. ஆமென். இப்போ பிள்ளைகள் அது மாதிரி எக்ஸாமை குறித்து கவலை. ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலன்னா என்ன பண்ணுறது, நான் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, அன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுறது, இந்த நோட்ஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, தேவையில்லை. ஆமென். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆண்டவர் விட்டுங்க. ஆமென். உங்களுடைய முயற்சியை செலுத்துங்க, கடின முயற்சியை செலுத்துங்க. வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், கடின முயற்சியை செலுத்துங்க. மற்றது ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆமென். உங்களுக்கு கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள், உங்கள் வழிகளை ஆண்டவர் உங்கள் வழிகளை செவைப்படுத்துவார். சில பேருக்கு தங்களுடைய உடல்நிலையை குறித்த கவலை இல்லையா? ஐயோ என் வியாதி என்னை வாட்டுதே, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது. ஆமென். ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தழும்புள்ள கரம் நம்மை தொட்டு சுகப்படுத்தும். ஆமென். 12 வருஷம் பெரும்பாடுள்ள சிறை போய் தொட்டா 1 நிமிஷத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. 38 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தவன் ஆண்டவர் தேடி போகிறாரு. நீ விசுவாசிக்கிறையா? நான் விசுவாசிக்கிறேன். உடனே படுக்கையை விட்டு எடுத்து புறப்படுறான். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட தெய்வத்தை கொண்டிருக்கிற ஜனங்கள் நீங்களும் நானும். ஆமென். அல்லேலூயா. அதனால் எந்த ஒரு உங்களுடைய உடல் நலத்தை குறித்து கவலைப்படாதீங்க, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்பை பார்த்து கொள்ளுங்க. மற்றபடி ஒரு காரியம் வந்ததுன்னா என்ன டேப்லெட் சாப்பிடணும், நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, கவலைப்படாதீங்க, அவ்வளோதான். கவலை, ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்தால் கவலை இருந்ததுன்னு வைங்களேன், வியாதி குணமாகிறதுக்கு சீக்கிரமாகுமா லேட் ஆகுமா? லேட் ஆகும். அந்த கவலை தான் அதிகமான பாதிப்பை எங்களுக்கு உண்டாக்கும். நீங்கள் வியாதியின் நேரத்தில் சந்தோஷமாக இருந்து பாருங்க, வியாதி சீக்கிரம் உங்களை விட்டு நீங்கி போகும். ஆமென். அப்போது கவலைப்படாமல் இருக்கணும்னா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நம்பிக்கை இருக்கும் பொழுது உங்களை விட்டு வியாதி சீக்கிரத்திலே குணமாகும். ஆமென். அப்போது இதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. ஆமென். பிள்ளைகள் விசேஷமாக சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு நான் இவ்வளோ நாள் ஜெபிச்சிட்ருக்கிறேன், என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரு. காத்திருப்பு கவலை அளிக்கும். வசனமே சொல்லுகிறது, நாங்கள் இருதயத்தை இழைக்க பண்ணோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்பொழுது காலங்கள் நம்ம அவசரப்படுறோம், கர்த்தருடைய நேரத்துக்கு அவசரப்படுறோம். ஆண்டவரே என் நேரத்தில் கொடுத்துருங்க, உங்கள் நேரத்தில் வேண்டாம். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம், ஆனால் அவசரப்படுறோம். ஆண்டவருக்கு எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். அவர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் தன் காலத்திலே அவர் உனக்காக செய்வார். சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருக்கு ஒரு நேரம் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நேரத்துக்கு அவசரப்படுறோம். ஆண்டவர் இப்பயே செஞ்சிருங்க ஆண்டவரே, இன்றைக்கே செஞ்சிருங்க ஆண்டவரே. அவர் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணார்னா அந்த நேரம் தான். அது வரைக்கும் பொறுமையாய் கர்த்தருக்குள் காத்திருங்கள். அது வரைக்கும் ஒரே கவலை, ஐயோ என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, நம்மை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை.
பிள்ளைகளை படிப்பு காரியத்தை குறித்து கவலை, வேலை காரியத்தை குறித்து கவலை, திருமண காரியத்தை குறித்து கவலை, ஊழியத்தை குறித்து கவலை, ஃபீஸை குறித்து கவலை, காலேஜ் ஃபீஸை குறித்து கவலை, வீடு வாங்குறதை குறித்து கவலை. ஆமென். ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்கள் தலைமுடிகள் எல்லாம் எண்ணி வைத்து இருக்கிறார். உங்கள் அம்மா அப்பா கூட தெரியாது எத்தனை தலைமுடி இருக்குதுன்னு தெரியுமா? என்ன பியூலா, அம்மாவுக்கு தெரியுமா உங்கள் தலைமுடி எத்தனை இருக்குன்னு தெரியுமா? தகப்பனுக்கு தெரியும், பரம தகப்பனுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. அதனால் ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து கவலை, நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு வேலைக்கு போனால் என்ன ஆகுமோ, நாளைக்கு காலேஜ் போனால் என்ன ஆகுமோ, ஊழியத்துக்கு செய்ய போனால் என்ன ஆகுமோ, இது செஞ்சேன்னா என்ன ஆகுமோ, அது செஞ்சால் என்ன ஆகுமோ. ஆண்டவர் சொன்னார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். டு நாட் worry about tomorrow. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாது. நாளைய தினம் தன்னுடைய குறித்து கவலைப்படட்டும். அது பயப்படணும் நம்மளை பார்த்து, ஐயோ ஆண்டவருடைய பிள்ளைக்கு நான் ஏதாவது செய்யணுமே இன்னைக்கு, அது கவலைப்பட வேண்டும். The day has to be worried about for us. நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிறோம், என்ன நடக்குமோ, அந்த நாள் நமக்காக கவலைப்படும். ஆமென். ஏன்னா நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க, அந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடும். அல்லேலூயா. ஆனால் ஏன்னா காலையில் நான் உண்மையாக வேறு செய்தியை தான் ஆயத்தப்படுத்தியிருந்தேன். ஆனால் அநேக இருதயங்கள் பலவிதமான காரியத்தினால் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதை ஆண்டவர் உணர்த்தினார். அதை பாஸ்டர் மூலமா உறுதியும் படுத்தினார். அல்லேலூயா. தயவு செய்து கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுடைய சூழல்களை அறிந்தவராக இருக்கிறார், உங்கள் காரியங்களை அறிந்தவராக இருக்கிறார், உங்கள் வேதனைகளை அறிந்தவராக இருக்கிறார், உங்கள் கண்ணீரை அறிந்தவராக இருக்கிறார். மற்ற மனுஷங்கிட்ட சொன்னால் அதை புரிஞ்சுக்கவே முடியாது. உங்களை கேலியும் கிண்டலும் செய்வார்கள். இது இல்லாமல் போய் கவலைப்படுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள் வேதனைகளை அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷங்கிட்ட சொன்னால் வெட்கப்படுத்துவாங்க. ஆனால் தேவன் நம் சூழ்நிலையை அறிந்தவராக இருக்கிறார். ஒருவேளை ஒருத்தருடைய பிரச்சனை இன்னொருத்தர் ஈஸியாக இருக்கும். ஆச்சே இது இல்லாமல் கவலைப்படுற, இதெல்லாம் நான் எவ்வளோ பார்த்துருக்கேன்னு தெரியுமா, அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் அது கடினமான ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதை அறிவார். நேற்றைய நாளில் பார்த்தோம் தேவ செய்தி, கர்த்தர் இருதயத்தை காண்கிறவராக இருக்கிறார், முகத்தை பார்க்கல. அநேகர் இங்கே சிரிச்சா போல ஒரு நிறைய பேர் வந்துருவோம். பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், அவ்வளோதான். இருதயத்தில் இருக்கிற வேதனையை காட்ட மாட்டார்கள். ஆமென். கலாசிஸ்டர் இப்போ சிரிக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய இருதயம் என்னன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் அது நல்லது. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும்போது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. குடும்ப பிரச்சனை, ஒன்றும் பயப்படாதீங்க. கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளை உறவு, பில்ஸு, வேலை, டென்ஷன், ஆண்டவர்கிட்ட கொடுங்க. உங்களால் முடிந்ததை செய்யுங்கள், மற்றதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆமென். சில பேருக்கு கெரியரை குறித்த பயம், வேலையை குறித்த பயம், ஐயோ எப்படி ப்ரொமோஷனை குறித்த ஒரு பயம், என்னால் செய்ய முடியுமா செய்ய முடியாதுன்னு பயம். உங்களால் இயன்றதை செய்யுங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். ஆமென். ஆண்டவர் கையில் இருக்குது உங்களுடைய எதிர்காலம். அல்லேலூயா. ஆமென். எதிர்கால துணையை கூட பயப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய எதிர்காலமோ உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலமோ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவரை நம்புங்க. இப்படின்றதுக்குள்ள ஆண்டவர் மாற்றி போடுவார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். உங்களுடைய திட்டத்தை விட ஆண்டவருடைய திட்டம் பெருசாக இருக்கும். நீங்கள் இவ்வளோதான் திட்டம் போட்டிருப்பீங்க, ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆமென். ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. ஐயோ கவலைப்பட்டு என் பிள்ளை வாழ்க்கை எப்படி போகுமோ, என் வாழ்க்கை எப்படி போகுமோ, இப்படி இது என்ன ஆகுமோ, அது என்ன ஆகுமோ, கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தமாவது என்ற மேலான காரியத்தில் மட்டுமே கவலைப்படுங்கள். ரட்சிப்பை குறித்து மட்டுமே கவலைப்படுங்கள். அதான் வசனம் சொல்லுது. பெற்றிருக்கிற இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்கள். ஆனால் ரட்சிப்பை குறித்து தான் நம்ம கவலைப்படணும். பரலோக வாழ்க்கையை குறித்து தான் நம்ம கவலைப்படணும். பூலோக வாழ்க்கையை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார், உலகத்தாரும் அறிந்திருக்கிறார். அவர்கள் நாடி ஓடுகிறார்கள். நாம் அப்படி அல்ல, கர்த்தரிடத்தை நம்பிக்கையாக இருக்கிறோம். அதனால் எதை குறித்தும் கவலைப்பட, நான் கடைசி செய்தி இதுதான், எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். ஆமென்.
பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. உயிரோடு இருக்கும் நாட்களெல்லாம் ஒருவனும் உனக்கு முன் நிற்பதே இல்லை. உயிரோடு இருக்கும் நாட்களெல்லாம் ஒருவனும் உனக்கு முன் நிற்பதே இல்லை. உன்னை விட்டு விலகாமல், உன்னை என்றும் கைவிடாமல், உன்னை என்றும் நடத்திடுவார். உன்னை விட்டு விலகாமல், உன்னை என்றும் கைவிடாமல், உன்னை என்றும் நடத்திடுவார். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. கால் மீதிக்கும் இடங்கள் எவ்விடத்தையும் நான் உனக்கு தந்து என்றும் நடத்திடுவேன். கால் மிதிக்கும் இடங்கள் எவ்விடத்தையும் நான் உனக்கு தந்து என்றும் நடத்திடுவேன். சூரியன் அஸ்தமிக்கின்ற திசை எல்லை வரைக்கும் நான் உனக்கு தந்திடுவேன். சூரியன் அஸ்தமிக்கின்ற திசை எல்லை வரைக்கும் நான் உனக்கு தந்திடுவேன். அதனால பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. ஆமென். ஒன்றை குறித்து கவலைப்படாது, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்கள். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். May the Lord bless you all. Amen.